Taste the Daily. திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற எஸ்எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதாகவும், கோவை காவல் நிலையத்தில் எஸ்ஐ அறையில் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் உயிரிழப்பு எனவும் செய்திகள் வருகின்றன என குறிப்பிட்டுள்ளார். காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு என்ன பதில் வைத்துள்ளார் பொம்மை முதல்வர் எனவும், விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும், காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டு கொள்ளும் அளவிற்கு அலட்சியமாக இருந்தது என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது என கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், ஸ்டாலின் செய்யும் அத்தனை அரசியலும் இந்த சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றி யாரும் பேசக்கூடாது என்பதற்கான டைவர்ஷன் டாக்டிக் மட்டுமே என காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பான தமிழகம், மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க ஒரே வழி இந்த கையாலாகாத விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவதே என உறுதிபட தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், மேற்கூறிய வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும், குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.